சிறுநீரக செயலிழப்பு ஏற்பட்டவங்க உணவுல எதை கவனமாக இருக்கணும். ஏதாவது ஒரு சின்ன விஷயம் நம்ம தவறுதலா சாப்பிட்டோம்னு வச்சுக்கோங்களேன், அது நம்ம கிட்னியை பாதிக்கும். இதுக்கு எந்த உப்பு எடுக்கலாம்? டிசிஹெச் வியூவர்ஸ் அனைவருக்கும் வணக்கம். தொடர்ந்து நமது சேனலுக்கு அளித்து வரும் ஆதரவிற்கு மனமார்ந்த நன்றி. ஸோ இந்த பதிவில் நம்ம எதை பற்றி பார்க்க போறோம்னா, சிறுநீரக செயலிழப்பு ஏற்பட்டவங்க உணவுல எதை கவனமாக இருக்கணும் அப்படிங்கிறத தான் இந்த பதிவில் பார்க்க போறோம். ஏன்னா சிறுநீரக செயலிழப்பு வந்தவங்களுக்கு எதை சாப்பிடணும், இல்லை ஏதாவது ஒரு சின்ன விஷயம் நம்ம தவறுதலா சாப்பிட்டோம்னு வச்சுக்கோங்களேன், அது நம்ம கிட்னியை பாதிக்கும். கிட்னியை பாதிக்குங்கிறத விட நெஃப்ரான்ஸை டேமேஜ் பண்ணும். ஸோ ஒரு நெஃப்ரான்ஸ் டேமேஜ் ஆகி செயலிழந்து போச்சு அப்படின்னா அந்த நெஃப்ரான்ஸை நம்ம புதுப்பிக்க முடியாது. மீதம் இருக்கக்கூடிய அந்த கிட்னியில உள்ள நெஃப்ரான்ஸ்ல தான் நம்ம ஃபில்ட்ரேஷன் ப்ராசஸை மேற்கொள்ளணும். அதனால உணவு சிறுநீரக செயலிழப்புக்கு பெரும் பங்கு வகிக்கிறது. எதற்காக சொல்றோம் அப்படின்னா, யூஸ்வலா சிறுநீரகத்தோட ஃபங்க்ஷன் எப்படி இருக்கு அப்படின்னு பாக்குறதுக்காக இஜிஎஃப்ஆர் அப்படின்னு பார்ப்போம், எஸ்டிமேட்டட் கிளாமருலார் ஃபில்ட்ரேஷன் ரேட் அப்படின்னு. அது குறைஞ்சபட்சம் 90 ml இருக்கணும், 90 ml per minute இருக்கணும். அதுக்கு குறைஞ்சு 60 வரைக்கும் வருது அப்படின்னா நம்ம இன்னும் பெருசா பிரச்சனை வரல அப்படின்னு அர்த்தம். 60க்கு கீழே போயிடுச்சுன்னு வச்சுக்கோங்களேன், நம்ம கிட்னி பிரச்சனைக்குள்ள வந்துருச்சு அப்படிங்கிறது அர்த்தம். எதற்காக இது சொல்லப்படுது அப்படின்னா, சில பேர் ப்ராப்பரா உணவு முறை எடுப்பாங்க, ட்ரீட்மெண்ட் எடுப்பாங்க, ஏதோ ஒரு நாள் ஒரு வேளை ஏதாவது ஒரு உணவை எடுத்துருவாங்க. ஸோ அது அவர்களுக்கு பெரும் பாதிப்பைன்னா அந்த உணவு எடுத்துட்டா கை வீங்கிறதோ கால் வீங்கிறதோ அப்படியெல்லாம் இருக்காது. என்ன அப்படின்னா, நம்மளோட அந்த கிரியாட்டின் லெவலை சேஞ்ச் பண்ணி நம்ம இஜிஎஃப்ஆர் லெவலை குறைச்சிடும். ஸோ அதனால உணவு விதத்தில் நம்ம ரொம்ப முக்கியமா கவனமா இருக்கணும். அப்ப என்ன கவனமா இருக்கணும் அப்படிங்கிறது தான் இந்த பதிவுல பார்க்க போறோம். முதல் விதத்துல என்ன அப்படின்னா, சிறுநீரக செயலிழப்பு இருப்பவர்கள் உப்பை தான் நம்ம பார்ப்போம். என்ன சொல்லுவாங்க அப்படின்னா, நீங்க உப்பு போடாம சாப்பிடுங்க, உப்பு போடாம சாப்பிடுங்க அப்படிங்கிறது சொல்லுவாங்க. ஆனா இந்த சிறுநீரக செயலிழப்புக்காக ட்ரீட்மெண்ட் எடுக்கிறாங்க. இப்ப நம்முடைய பாரம்பரிய மருத்துவமான சித்த மருத்துவம், ஆயுர்வேத மருத்துவம் எடுத்தாலும், இல்லை நவீன மருத்துவங்கள்ல அவங்க டயாலிசிஸ் இந்த மாதிரி ப்ராசஸ் போனாலும், ரெண்டுலேயுமே என்ன அப்படின்னா, சிறுநீரை வெளித்தள்ளக்கூடிய செய்கைகள் இதுல மருந்துகளா இருக்கும், அதுல ப்ராசஸா நடக்கும். ஸோ அப்படி இருக்கும் பொழுது நம்ம உப்பே போடாம சாப்பிட்டோம்னா என்ன ஆகும் அப்படின்னா, நம்மளுடைய ரத்தத்துல எலக்ட்ரோலைட்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க, அது என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரொம்ப கம்மியா போயிடும். ஸோ அது ரொம்ப கம்மியா போயிடுச்சுன்னா என்ன ஆகும்னா, ரொம்ப டயர்டா ஃபீல் பண்ணுவாங்க, கை கால்கள்ல சத்துக்கள் இல்லாத மாதிரி ஃபீல் பண்ணுவாங்க. ஸோ அதனால தயவு செய்து சுத்தமா உப்பு இல்லாமல் எடுக்கணுங்கிற அவசியம் கிடையவே கிடையாது. ஒரு உணவு எடுக்கிறோம், அதுல இது உப்பு நார்மல் உப்புன்னு தெரியும், அதை விட இல்லப்பா இல்ல உப்பு கொஞ்சம் கம்மியா இருக்கு அப்படின்னு சொல்றாங்க பாத்தியா, அந்த விதத்துல அவங்க உப்புக்கள் எடுத்துக்கிட்டா போதுமே தவிர சுத்தமா நீக்கணும் அப்படிங்கிற அவசியம் இல்லை. இதுக்கு எந்த உப்பு எடுக்கலாம்? நார்மல் உப்பு எடுக்கலாமா, அதாவது நார்மல் கல்லுப்பு எடுக்கலாமா, இல்ல பாத்தீங்கன்னா இந்துப்பு எடுக்கலாமா, இல்ல பாத்தீங்கன்னா நம்ம உதிரி உப்புக்கள் எடுக்கலாமா அப்படின்னு. ஸோ நார்மலா பாத்தீங்கன்னா எல்லா உப்புகள்லயும் இந்துப்புல என்ன அப்படின்னா கொஞ்சம் இரும்பு சத்து இருக்கு, அதனாலதான் அதுக்கு அந்த ஒரு பிங்கிஷ் நிறம் இருக்கு. ஏன்னா இந்த சிறுநீரக செயலிழப்பு இருக்கவங்களுக்கு ஒரு பெரும் பிரச்சனையா என்ன இருக்கும் அப்படின்னா, அனிமிக் ஆகிறது இருக்கும். ஸோ அதனால என்ன அப்படின்னா இந்துப்பு எடுக்கலாம், அதுவும் அளவா தான் எடுக்கணும். இந்துப்புங்கிறவனே நிறைய எடுக்கக்கூடாது. இல்லை நான் இந்த மாதிரி சால்ட் போடணும், சமைக்க எனக்கு அது கன்வீனியண்டா இருக்கும்னா லோ சோடியம் சால்ட் அப்படிங்கிறது இருக்கு. ஸோ அந்த மாதிரி சால்ட்டை நம்ம நார்மலா யூஸ் பண்ணிக்கலாம், அது ரொம்ப முக்கியம். அடுத்து ரெண்டாவது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, யூஸ்வலா இந்த டெஸ்ட் பண்றப்ப பொட்டாசியம் லெவல்ஸ் பார்ப்பாங்க. இந்த பொட்டாசியம் லெவல் ஏறக்கூடாது, பொட்டாசியம் லெவல் ஏற்படுனா அது சிறுநீரக பாதிப்பையும் அதிகப்படுத்தும், ரத்த நாளங்கள்லையும் பாதிப்பை ஏற்படுத்தும், ஹார்ட்லையும் பாதிப்பை ஏற்படுத்தும் அப்படிங்கிறது சொல்லுவாங்க. ஸோ இந்த பொட்டாசியத்துக்கு பொதுவாக சில மருத்துவர்கள் சொல்றது என்னன்னா, நீங்க இந்த பாரம்பரிய மூலிகைகள் சாப்பிட்டா அதுல தான் பொட்டாசியம் இருக்கும் அப்படிங்கிறது. அப்படி கிடையாது, நிறைய இருக்கு. இன்னைக்கு நம்ம எடுக்கக்கூடிய நார்மல் உணவுகள்லையும் சில இதுல பொட்டாசியம், ஆக்சுவலா பொட்டாசியம் சிறுநீரகத்திற்கு நல்லது,
பட் ஆனால் சிறுநீரக செயலிழப்பு இருக்கவங்க ரெஸ்ட்ரிக்டாக தான் பண்ணணும். அப்போ என்னன்னா சில பழங்கள் வந்து இருக்கும், குறிப்பாக வந்து கொய்யாப்பழம், இந்த மாதிரி பழங்கள், வாழைப்பழம், இதுல எல்லாம் பொட்டாசியம் ஜாஸ்தியா இருக்கும். கீரை வகைகள்ல பொட்டாசியம் ஜாஸ்தியா இருக்கும். இளநீர்ல பொட்டாசியம் ஜாஸ்தியா இருக்கும். ஸோ இந்த மாதிரி பொட்டாசியம் அதிகமாக இருக்கக்கூடிய உணவுகளை வந்து அவங்க ரெஸ்ட்ரிக்ட் பண்ணணும். ரொம்ப முக்கியமான விஷயம். அடுத்து என்ன அப்படின்னா, இந்த சிறுநீரக பாதிப்பு ஏற்பட்டவர்களுக்கு நார்மலாவே மூச்சு விடுவதல் இதுல எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா சிரமம் வந்து ஏற்படும். ஸோ சிரமம் ஏற்படும் பொழுது அதற்குரிய காரணம் என்ன அப்படின்னா, அவங்க அந்த எலக்ட்ரோலைட்ஸ்ல பைகார்பனேட்ஸ் கம்மியா இருக்கும். நார்மலா இந்த எலக்ட்ரோலைட்ஸ் கொடுக்கக்கூடிய பல லேப்ல என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, சோடியம் இருக்கும், பொட்டாசியம் இருக்கும், குளோரைன் இருக்கும். ஆனா இந்த பைகார்பனேட்ஸ் இருக்காது. இந்த பைகார்பனேட்ஸ் ரொம்ப முக்கியம். ஏன்னா இது நம்ம சுவாசம் எப்படி இருக்கு, எங்கேயாவது நீர் கோர்த்துருமா அப்படிங்கிற பிரச்சனையை வந்து தெரிய வைக்கும். ஸோ அப்போ சில மருத்துவ முறைகள்ல இன்னைக்கு பைகார்பனேட்ஸ் வந்து டேப்லெட் சப்ளிமெண்ட்ஸாக கொடுக்குறாங்க. ஸோ அந்த மாதிரியும் எடுத்துக்கலாம். இல்லை நார்மலா இருக்கக்கூடியவர்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னா, நம்ம நார்மலா வந்து லெமன், கொஞ்சம் உப்பு அந்த மாதிரி சேர்த்து லைட்டா வந்து பிளைன் சோடா போட்டு கொடுக்கலாம். லைட்டா இது நீங்க மருத்துவரோட அறிவுரையின் பேர்ல வந்து எடுத்துக்கொள்ளணும். அது ரொம்ப முக்கியம். ஸோ அந்த மாதிரி பைகார்பனேட்ஸ் வந்து நமக்கு நார்மலா இருக்கா அப்படிங்கறது வந்து பார்க்கணும். அடுத்து நார்ச்சத்துள்ள காய்கறிகள் ரொம்ப முக்கியம். நீங்க என்ன ஒரு காய்கறிகள் எடுத்தாலும், பழங்கள் எடுத்தாலும் அதுல அதிகமா நார்ச்சத்துக்கள். ஸோ வாழைத்தண்டு பொரியல், வாழைப்பூ பொரியல் இதெல்லாம் சர்க்கரை நோயாளிகளுக்கு சிறுநீரக செயலிழப்பு நோயாளிகளுக்கு ஒரு நல்ல பலன் தரும். அது மாதிரி பழங்கள் எடுக்கிறீங்களா, பழங்களும் ரொம்ப அதிகமா வந்து பிளட்ல சுகரை இன்க்ரீஸ் பண்ணக்கூடிய தர்பூசணி நல்லதுதான். ஆனா சிறுநீரக பாதிப்பு இருக்கிறவங்க அவாய்ட் பண்ணும். ஸோ அந்த மாதிரி அவாய்ட் பண்ணிட்டு அன்னாச்சி பழம், பேரிக்காய், ஆப்பிள் ஸோ போன்ற பழங்கள்ல வந்து நம்ம இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கணும். திராட்சையை பொறுத்த வரைக்கும் என்ன அப்படின்னா, கருப்பு நம்ம கொட்டை பன்னீர் திராட்சையை அவாய்ட் பண்ணிடணும். அதுக்கு பதிலாக நம்ம நார்மல் கிரீன் கிரேப்ஸ் அந்த மாதிரி எடுக்கணும். அது மாதிரி முடிந்த அளவு எல்லாமே ஆர்கானிக்கா பார்த்து எடுக்கணும். என்ன காரணம்னா, நம்ம அதுக்காக உரத்துக்காக ஏதாவது கெமிக்கல்ஸ் போட்டிருந்தாங்க அப்படின்னா, ஏற்கனவே நம்ம உடம்பு கல்லீரல் அந்த டாக்ஸினை டீடாக்சிஃபை பண்ண கஷ்டப்படும். என்ன டீடாக்சிஃபை பண்ணாலும் சிறுநீரகத்தின் வழியாக தான் வந்து அந்த டாக்ஸின்ஸ் வெளியேறும். ஸோ நம்ம ரொம்ப மெனக்கட முடியாது. அதனால நம்ம வந்து என்ன பண்ணணும் அப்படின்னா, நல்லா கொஞ்சம் ஆர்கானிக்கா வந்து எடுத்துக்கணும். அடுத்து கீரை வகைகள், முன்னாடியே சொல்லிட்டோம், கீரைகள் முடிஞ்ச அளவு வந்து ரெஸ்ட்ரிக்ட் பண்ணுங்க. இல்ல சூப்ஸா எடுக்கலாம். அப்படி கீரைகள் சாப்பிடலாம் அப்படின்னா அரைக்கீரை மற்றும் எடுத்துக்கலாம். வாரத்திற்கு 2 முறை எடுக்கலாமே தவிர ரொம்ப அரைக்கீரை போன்றவை எடுக்கக்கூடாது. அதே மாதிரி முட்டைக்கோசு, காலிஃப்ளவர் போன்ற காய்கறிகளுக்கு வந்து நம்ம இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கலாம். ரொம்ப நல்லது. தக்காளி, எந்த தக்காளி சாப்பிடலாம் அப்படிங்கிற ஒரு டவுட் வந்து இருக்கும். நார்மலா விதைகள் இருக்கக்கூடிய தக்காளி எடுத்துக்கலாமா, அல்லது நார்மல் தக்காளி எடுக்கலாம். விதைகள் இருக்கக்கூடிய தக்காளி நல்லது, கிட்னிக்கு பொட்டாசியம் கண்டென்ட் இருக்கு. ஆனா சிறுநீரக பாதிப்பு இருக்கிறவங்க நார்மலா இருக்கக்கூடிய தக்காளியை வந்து எடுத்துக்கலாம். அது மாதிரி ஓவரா புளி ஊத்தப்பட்டதும் வேண்டாம். அதை நம்ம ரெஸ்ட்ரிக்ட் பண்ணணும். புரதம் முக்கியம் இல்ல டாக்டர், அப்ப புரதம் எடுத்துக்கலாமா? இந்த சிறுநீரக செயலிழப்பு ஏற்பட்டவங்களுக்கு நார்மலாவே டைஜஷன் சரியா இருக்காது. யூரின் வழியா புரதம் வந்து வெளியேறும். ஸோ நம்ம இன்னமும் புரதம் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா நம்ம உடம்பு இன்னும் மெனக்கெடும். ஸோ அப்போ அதிகம் புரதம் வெளியேற அதை ட்ரை பண்ணும். சிறுநீரக பாதிப்பு அதிகம் ஏற்படும். ஸோ அப்போ இருக்கிறத தக்க வச்சாலே நம்ம உடம்போட ப்ரோட்டீனை பார்த்துக்கலாம். அதையும் மீறி நமக்கு ப்ரோட்டீன் வேணுங்கிறப்ப காம்ப்ளெக்ஸ் ப்ரோட்டீனா வாரத்தில் ஒரு நாள் ஒரு சின்ன கப் சுண்டல், அந்த சுண்டல் வந்து நம்ம குழம்போட சேர்த்து எடுத்துக்கிட்டோம்னா வரும் பார்த்தீங்களா. ஸோ அந்த மாதிரி புரதம் தான் போகணுமே தவிர தனியா வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சிம்பிள் புரதம், அதாவது ஒரு முட்டை சாப்பிட்றதோ சிக்கன் சாப்பிட்றதோ அந்த மாதிரி எடுக்கக்கூடாது. ஆனா சூப்களாக எடுத்துக்கலாம். ஸோ எலும்பு அதோட சூப் அந்த மாதிரி வந்து எடுத்துக்கலாம். இல்லை குழம்புகள் அந்த மாதிரி வந்து எடுத்துக்கலாம். துரித உணவுகள் அப்படிங்கிறத அதை நம்ம கண்டிப்பா அவாய்ட் பண்ணணும். வெறும் சிறுநீரை மற்றும் பெருக்கி தள்ளுற மாதிரி சிறுநீரக செயலிழப்பு வந்துருச்சா, வாழைத்தண்டு சாறு குடிக்கிறேன், இந்த சூப் வச்சு குடிக்கிறேன் அப்படிங்கிறத வந்து நம்ம அவாய்ட் பண்ணணும். யூஸ்வலா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த சிறுகன் பீலை, அதுக்கப்புறம் மூக்கிரட்டை, ஸோ இதெல்லாம் வந்து இருக்கக்கூடிய அந்த குடிநீர் இருக்கு. ஸோ மூக்கிரட்டை நல்லா ஒரு கைப்பிடி, சிறுகன் பீலை வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கைப்பிடி நல்லா மிக்சியில் பல்ஸ் வச்சுட்டு ஒரு 3 கிளாஸ் தண்ணி ஊற்றி கொதிக்க வச்சுட்டு அதை வடிகட்டி வந்து குடிக்கலாம். ஸோ 3 கிளாஸ் எவ்வளவா வடிகட்டி குடிக்கணும் அப்படின்னா ஒரு 50 ml வடிகட்டி குடிக்கணும். இது கூட நீங்க மருத்துவரின் ஆலோசனையின் பேர்ல தான் இருக்கணும். வேற ஏதாவது காம்ப்ளிகேஷன்ஸ் இருக்கா அப்படின்னு பார்த்து. ஸோ இந்த மாதிரி ஒரு டயட் பேட்டர்னை ஃபாலோ பண்ணா நல்ல பலன் தரும்.
அதே மாதிரி அனிமிக் ஆயிடக்கூடாது, அதுக்கேற்றாப்பாரு உணவு முறைகள் வந்து எடுத்துக்கொள்ளணும். மலச்சிக்கல் இருக்கக்கூடாது. ஸோ சிறுநீரக செயலிழப்பு இருக்கிறவங்க மலச்சிக்கல் இருந்தால் மருத்துவரின் அறிவுரையின் பேர்ல மருந்துகள் எடுத்துக்கணும். நார்மலா நம்ம யூடியூப்ல சொல்லக்கூடிய மருந்துகள்லாம் ஃபாலோ பண்ணக்கூடாது. ஏன்னா மலச்சிக்கல் இருந்தது அப்படின்னா இன்னமும் நம்ம உடம்புல டாக்ஸின்ஸ் குடல்ல அக்யூமுலேட் அதிகமா தேங்கும். அந்த குடல்ல இருந்த கழிவுகள் ரத்தத்துக்கு போகும், ரத்தத்துல இருந்து கிட்னிக்கு போய் இன்னும் பாதிப்புகள் அதிகமா இருக்கும். அப்ப இவங்க சிறுநீரக பாதிப்பு இருக்கிறவங்க புரோட்டீனை பார்த்துதான் எடுக்கணும். நார்ச்சத்துள்ள காய்கறிகள் ரொம்ப முக்கியம். உப்பை சுத்தமா ரெஸ்ட்ரிக்ட் பண்ணக்கூடாது. பொட்டாசியம் நிறைந்த உணவுகளை வந்து ரெஸ்ட்ரிக்ட் பண்ணும். பைகார்பனேட்ஸ் மேல நம்ம ஒரு கண்ணு வச்சுக்கணும். அதிகமாக சிறுநீரை பெருக்கி தள்ளக்கூடிய உணவுகள், அதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா மருந்துகள் அப்படின்னு எடுக்காம இருந்தோம்னாலே நம்ம இந்த சிறுநீரக பாதிப்புல இருந்து பெரிதாக பாதிக்கப்படாமல் நம்ம அப்படியே மெயின்டைன் பண்ணலாம். நன்றி.